நீங்கள் யூகேக்கு டயர் 2 விசா, அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் விசா ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸோ அப்படி இல்லாமல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒர்க் விசா கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த நேரிக் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஸோ நேரிக் சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில ஒர்க் விசாவுக்கு ஐஎல் ஸ்கோர் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்கோர் வே பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த நேரிக் சர்டிஃபிகேட்டை வாங்குகிறோம். ஸோ இந்த நேரிக் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இங்கே முடித்த யூஜி டிகிரியை ஸோ யூகேயில் ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த நேரிக் சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்போர்ட், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல், கன்சாலிடேட் மார்க் ஷீட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதோட கெசட்டோட ஸோ லெட்டர், ஸோ நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான ப்ரூஃபாக நம்ம ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியில் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து எம்ஒய் சர்டிஃபிகேட் வாங்கி தர மாதிரி இருக்கும். ஸோ எம்ஒய் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் படித்த காலேஜில் வாங்கி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நேரிக் சர்டிஃபிகேட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூனிவர்சிட்டியில் போய்ட்டு இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு exits.com, ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண 10 டேஸில் நமக்கு மெயில் மூலிமா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த exits.comோட போர்ட்டலில் போய்ட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் வேணும் ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வேணும், இல்லை ஒரு 48 ஹவர்ஸில் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ஷனும் அதில் இருக்குது. ஸோ அதுக்கான பேமெண்ட் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு குயிக்காகவும் நமக்கு இந்த சர்டிஃபிகேட் எடுத்துடலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஓஎஸ் வாங்குறதுக்கும் விசா இன்டர்வியூ, ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் கம்பல்சரி சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான யூகே அட்ரஸை தெரிஞ்சுக்க ஸ்ரீதர் ஓவர்சீஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.